வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராவில் உங்களோட சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ட்ரைபல் காம்பேட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட சொந்த ப்ரெடிக்ஷனில் நான் சொல்கிறேன். அது மேபி நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். ஆனால் என்னோட இது ஒப்பீனியன் தானே தவிர இதுதான் 100% அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராவில் WWE 2 மேட்சை புக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து சோலோ சிக்காவா ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ட்ரைபல் காம்பேட் மேட்ச்சு, ரெண்டாவது மேட்ச் என்னென்னா செத்ரோன்ஸ் விசஸ் சிஎம்முக்கான இன்னொரு மேட்ச். இந்த 2 மேட்ச்சில் எது மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராவை நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் பல லெஜண்ட் ரெஸ்லர்லாம் இதில் வர்றதுக்கு சஸ்பான்ஸாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்மளோட ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், அது இல்லாமல் ராக்காக இருக்கட்டும், ஜான்சனாவாக இருக்கட்டும், சிஎம் மங்காக இருக்கட்டும், அப்படி மாதிரி பல ரெஸ்லர் வந்து இதில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் உங்களோட டெத்மேன் த அண்டர்டேக்கர் கூட இந்த மண்டே நைட் ரா நடக்க போதில் நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன். அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல ரெஸ்லரை வந்து இந்த மண்டே நைட் ராவில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும் சரி ட்ரைபல் காம்பேட் மேட்ச், அதாவது உண்மையான உலாஃபாலா மாலைக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கு இதில் எழுந்திருக்கு. இதில் யார் அந்த உலாஃபாலா மாலையை வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான ட்ரைபல் சீஃப், அதாவது அந்த உலாஃபாலா மாலைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்னென்ன விஷயங்கள், அதாவது இந்த மேட்ச் நடக்குதுல்ல, ரோமனுக்கும் சோலோவுக்கும் அந்த ட்ரைபல் காம்பேட் மேட்ச் நடக்கல, இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் தான். இது வந்து நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, நடக்கும், அப்படி இல்லாட்டி நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எது சொல்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மேட்ச்சில் வந்து ரோமனுக்கும் சரி சோலோவுக்கும் சரி 2 பேர்த்துக்குமே சப்போர்ட் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஆனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஓஜி பிளட் லைன் இருக்காங்க, இங்கிட்டு வந்து நம்மளுடைய சோலோக்கு வந்து பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற இவங்களுக்கு இருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஈக்குவலான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இதில் இருக்குது. 2 பேர்த்துக்குமே ரோமன் ரெயின்ஸ் சீட் பண்ணாலும் சரி, நம்முடைய சோலோ சிக்காவில் இருக்க அந்த டீம் வருவாங்க. அதே நம்முடைய சோலோ சீட் பண்ணாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்க அந்த ஓஜி பிளட்லைன் வருவாங்க. ரோமனுக்கும் சோலோவுக்கும் நடக்கிற அந்த ட்ரைபல் காம்பேட் மேட்சில் உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க மண்டே நைட் ராவ். அந்த ஷோக்கு வந்து பல ரெஸ்லரை வந்து கொண்டுட்டு வரணும், சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. அதனால மேபி நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக்கு கூட அந்த மண்டே நைட் நடக்கிறதுல நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ராக்கு வந்து உங்களோட ஃபைனல் பாஸான அந்த ராக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்படி ஒருவேளை உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு வந்து வந்துட்டார், அதாவது அந்த ராக்கு வந்து அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ராக்கு உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு வந்துட்டார். அப்படி வந்துட்டால் நம்மளுடைய ரோமனுக்கும் சோலோவுக்கும் நடக்குதுல அந்த மேட்ச், அந்த ட்ரைபல் காம்பேட் மேட்சில் உங்களோட சோலோ சிக்காவுக்காக ராக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த மேட்ச்சில் நம்மளுடைய சோலோ சிக்காவை ஹெல்ப் பண்ணலாம். அப்படி ஹெல்ப் பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக்கு வந்து நம்மளுடைய சோலோக்கு ஹெல்ப் பண்ணி அந்த உலாஃபாலா மாலையை நம்மளுடைய சோலோவே வின் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு பிளான் WWE இருந்துச்சு அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய ரெசல்மேனியா 41 நம்மளுடைய ரோமனுக்கும் சரி, நம்மளுடைய கோடிக்கும் சரி, அதாவது ரோமனுக்கும் ராக்குக்குமான அந்த ஒரு ஃபியூடு அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூடை கொண்டுட்டு போயிட்டு ரெசல்மேனியா 41 இவங்களுக்கான மேட்ச் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒருவேளை உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு வந்து ரோமனுக்கும் சோலோவுக்கும் நடக்கிற அந்த ட்ரைபல் காம்பேட் மேட்ச்சில் ராக்கு வந்து என்டர்ஃபியர் ஆகலை, இந்த மேட்ச்சில் அவர் வரவே இல்லை அப்படின்னா உங்களோட ரோமன் ரெயின்ஸு அவரோட அந்த உலாஃபாலா மாலையை நம்மளுடைய சோலோ சிக்காவை பீட் பண்ணி ரோமன் ரெயின்ஸு அந்த உலாஃபாலா மாலையை அவரே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி போயிட்டார் அப்படின்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸு தான் அந்த ஓஜி பிளட் லைனில், அதாவது ஓஜி பிளட் லைனில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா, அந்த ராவில் வந்து நம்மளுடைய ஓஜி பிளட் லைனை நெட்ஃப்ளிக்ஸு கேட்டிருக்காங்க. அதனால உங்களோட ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த உலாஃபாலாயை வின் பண்ணிவிட்டு கூட, அதாவது நிரந்தரமாக அந்த ரா பிராண்ட்லேயே அந்த ஓஜி பிளட் லைனும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி, அந்த ஓஜி பிளட் லைன் அந்த உலாஃபாலா மாலைக்கு ரோமன் ரெயின்ஸ் தான் சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ரா பிராண்ட்லேயே இருக்கலாம். இது ஒன்று. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால்,
ஒருவேளை இப்போ தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட அந்த உலகப்பால மலையை அவரே வின் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போ சோலோவோட இது என்ன தம்பி அப்படின்னு கேட்டால் சோலோவோட இதெல்லாம் எதுவுமே அங்கே ஆகாது. ஏன்னா நம்மளுடைய சோலோ வந்து அதாவது ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்த ரெஸ்லர். அவருக்கு வந்து என்ன ஃபியூட் இருக்குது அப்படின்னா, ஏன்னா WWE வந்து ஏற்கனவே இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நம்மளுடைய பிளட் லைன் 2.0க்கும் நம்மளுடைய எல்லை நைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்போலோ க்ரோஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு, இவங்க 3 பேர்த்துக்கு கூடயும் நம்மளோட பிளட் லைன் 2.0 ஃபியூடு போகிற மாதிரி அந்த ஒரு இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம WWE ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அது இப்போ வந்து இப்போ அந்த மண்டே நைட்ராவில் வந்து நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூடு வந்து இதுலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொண்டுட்டு போக வேணாம், அதாவது WrestleMania 40 வரைக்கும் கொண்டுட்டு போக வேணாம் அப்படின்னா, இதை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிளட் லைன் 2.0 வந்து நம்முடைய எல்லை நைட்டு, நம்முடைய அப்போலோ க்ரோஸ், ஆண்ட்ராய்டு, இவங்க 3 பேர்த்து கூட பிளட் லைன் 2.0 நம்முடைய சோலோ வந்து ஃபியூடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டால், அதே மண்டே நைட்டில் நம்மளுடைய ரோமனுக்கும் சரி நம்மளுடைய சோலோவுக்கும் சரி அந்த உலகப்பால மலைக்காக மேட்ச் நடக்குது அப்படின்னா, இதில் வந்து ராக்கும் வரல. சரியா, ராக் வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். இப்போ அதில் வரல அப்படிங்கிறதுல நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் கூட இந்த மேட்ச்சில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணுறதுனால இந்த மேட்ச்சு அந்த இடத்துல ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலாம். அதாவது எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லாமல் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலாம். அப்படி ஒரு வேளை ஆயிடுச்சு அப்படின்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய சோலோ தானே அந்த உலகப்பால மலையை வச்சுருக்காருல சோலோவே அவரோட உலகப்பால மலையை அவரே வச்சுக்குவார். இங்கிட்டு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ உலகப்பால அதாவது அவர் வின் பண்ணி உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு நம்மளுடைய ரோமன் சொல்கிறால அந்த இதையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணாமல் போயிடலாம். அப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கான அந்த ஒரு நியூ ஃபியூடு வந்து கிரியேட் ஆகும். எதனால அப்படின்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் இதில் எதுக்கு ட்ரூ மேக்கின்டர் வரணும் அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கு வந்து நம்மளுடைய பிளட் லைனில் இருக்கிற அந்த ஓஜி பிளட் லைனை சுத்தமாக பிடிக்கல. அதில் இருக்க எல்லாத்தையுமே நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் வராரு. நம்மளுடைய ஜிம்மியாக இருக்கட்டும், ஜேவாக இருக்கட்டும், சேமிசனாக இருக்கட்டும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ட்ரூ மேக்கின்டர் வந்து இப்போ பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த மேட்ச்சில் சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நினச்சிரு அந்த ஒரு ஃபியூடில் வந்து கிரியேட் ஆகி, அதாவது இந்த ஒரு மேட்ச்சில் வந்து என்டர்ஃபியர் ஆகி இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலாம். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் உங்களோட ட்ரூ மேக்கின்டரும் சரி அந்த ஓஜி பிளேலையும் சரி அதுக்குள்ளே தான் உங்களோட ட்ரூ மேக்கின்டர் வந்து ஃபியூடு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ஃபியூடை வந்து WWE எதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்முடைய ரோமனுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கான ஒரு புதிய ஃபியூடை WWE ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இவங்க 2 பேர்த்துக்குமே WrestleMania 41 மேட்ச் வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி ஒரு வேளை வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்பர் 4 என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொன்னல, அதாவது ராக்கு ஒருவேளை இந்த மேட்சுக்குள்ளே வந்தார் அப்படின்னா ராக்குக்கும் ரோமனுக்குமான அந்த ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி WrestleMania 41 ராக்குக்கும் ரோமனுக்கான ஒரு மேட்சை புக் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கவே சரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் சரி இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட உலகப்பால மலையை அவரே வின் பண்ணிட்டார். உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறால நம்ம ரோமன் ரெயின்ஸை அவர் வந்து சோலோவை வின் பண்ணிட்டார் அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவோட இடத்துல வந்து உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு வந்து அந்த பிளட் லைன் 2.0 லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. எப்படியா இருந்தாலும் ரோமனுக்கு வந்து ராக்கும் பிடிக்காது, அதாவது ராக்குக்கு தான் ரோமனை பிடிக்காது, அதுமாதிரி சோலோவுக்கும் ரோமன் ரெயின்ஸை பிடிக்காதனால 2 பேர்த்துக்குமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது. அதனால் நம்மளுடைய இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரோமனும் சரி ராக்குக்கும் சரி இதில் ஒரு ஃபியூல் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது WrestleMania 41 இவங்களுக்கான மேட்ச் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ராக்கு வந்து இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆனால் மட்டும்தான், இன்டர்ஃபியர் ஆகி சோலோவை வின் பண்ண வச்சா மட்டும்தான் இவங்களுக்கான ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகும். ஃபியூடு கிரியேட் ஆனால் தான் WrestleMania 41 ரோமனுக்கும் ராக்குக்குமான மேட்ச் நடக்கும். உங்களோட ராக்கு வந்து இதில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து உலகப்பால ரோமனுக்கும் சோலோவுக்கும் நடக்கல, அந்த மேட்ச்சில் வரல அப்படின்னா WrestleMania 41 மேட்ச்சு நடக்காது. அதாவது இதில் வந்து ராக்கு ரிட்டன் வந்து ஏதாச்சும் ஒரு குளறுபடி பண்ணார் அப்படின்னா ரோமனுக்கும் ராக்குக்குமான மேட்ச்சு WrestleMania 41 நடக்கும். ராக்கு ஒரு வேளை வரல, அந்த மேட்ச்சுக்கே வரல, அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலை அப்படின்னா நம்முடைய சோலோவை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை க்ளீனாக பீட் பண்ணிட்டார் அப்படின்னா சோலோ வந்து இதுக்கப்புறம் அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே வரவே மாட்டார். அதுக்கப்புறம் WrestleMania 40 யார் தாண்டா ஆப்போனண்ட் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு புதுசாக ஒரு ஆப்போனண்ட் வந்து கண்டிப்பாக WWE ரெடி பண்ணுவாங்க.
அப்படி ஒரு வேளை சோலோ தான் கடைசி வரைக்கும் ரெசல்மேனியா 40 வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னா நம்மளுடைய ரோமனுக்கும் சோலோவுக்கு தான் ரெசல்மேனியா 40 வரைக்கும் வரும். அப்படி வேணாம் இந்த ஸ்டோரியை இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ராலே முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டால் ரெசல்மேனியா 41 ரோமன் ரெயின்ஸுக்கான ஆப்பனண்ட் வந்து வேறு யாராவது ஆப்பனண்ட் இருக்கலாம். அதாவது மேபி நம்மளுடைய கோடியாக கூட இருக்கலாம், இல்லை நம்முடைய சிஎம் பங்கா இருக்கலாம், வேறு யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டோரியை என்னை பொறுத்த வரைக்கும் ரெசல்மேனியா 41 வரைக்கும் ரோமனுக்கும் சோலோவுக்கும் இவங்களுக்கான ஒரு ஃபீடை கொண்டு போகாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட ஒரு ஓனான ஒப்பீனியன் தானே தவிர இது நடக்கலாம், மேபி நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீ சொன்னியே இது நடக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து என்னோட சொந்த ஒரு கருத்தில் தான் நான் சொன்னேனே தவிர இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.